तो 76-77 से लेके जो 40 साल है वो 2017-18। तो बोला तीसरी बार ब्रह्मा द्वारा स्थापना और विनाश, फिर चौथी बार कब होगा? तीसरी बार स्थापना और विनाश करने वाले का कोई तो एक मूल होगा ना। அதாவது 76ல இருந்து அந்த 40 வருஷத்த நம்ம என்னன்னோம்னா 2018 வருது. அப்போ அந்த 3வது உலகம் இதாகறதுக்கு வந்து 2018 ஆகுது இல்லைங்களா? இப்ப கேட்கிறாரு. இப்போ 4வது முறை எப்ப வந்து படைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 3வது உலகத்த வந்துட்டு அழிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் மூலமானவர் இருப்பாங்க இல்லையா? शास्त्रों में तो लिखा है ब्रह्मा। बाबा ने बोला ब्रह्मा एक होता है या ब्रह्मा अनेक है? अनेक है। चतुर्मुखी ब्रह्मा गाए जाते हैं और ब्रह्मा सो विष्णु बनते हैं, विष्णु के सहयोगी बनते हैं। அதாவது சொல்றாங்க பிரம்மா அப்படின்னு சொல்லும்போது பிரம்மான்னு சொல்லும்போது நம்ம அது பிரம்மா ஒருத்தரா இல்ல நிறைய பேரா? நிறைய பிரம்மா அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. நான்முக பிரம்மா அப்படின்லாம் மகிமை உண்டு. அப்போ பிரம்மா விஷ்ணு ஆகுறாங்க. அப்புறம் விஷ்ணுவினுடைய சகயோகிகளாகவும் ஆகுறாங்க. तो बोला उनमें जो अव्वल नंबर का ब्रह्मा कौन है? प्रजापिता ब्रह्मा कहो या उसको क्या कहो, परम ब्रह्म। அதாவது சொல்றாங்க இதுல முதன்மையான பிரம்மா யார்? இப்ப நான்முக பிரம்மான்னு சொல்லிட்டோம். இந்த நான்முக பிரம்மா அப்படின்னு சொல்லும்போது இதுல முதன்மையான நம்பர் பிரம்மா யாரு? பிரஜாபிதா பிரம்மா. அவங்கள பிரஜாபிதா பிரம்மான்னு சொல்லுங்க, இல்ல பரம் பிரம்மன்னு சொல்லுங்க. परम ब्रह्म की बात है तो 1936-37 में परम ब्रह्म ने पहली बार सृष्टि रची। पहला ब्रह्मा था प्रजापिता ब्रह्मा। तो कहते हैं कि सृष्टि 3 बार पसंद नहीं आई, 3 बार पसंद नहीं आई। அதான் சொல்றாங்க 1936-37ல பரம்பிரம்ம வந்து முதன்முறையா சிருஷ்டிய படைச்சாங்க. அப்போ பெஹலா பிரம்மா தான் முதலாவது பிரம்மா அப்படின்னா முதலாவது பிரம்மா படைச்சாரு. முதலாவது பிரம்மா யாரு? பிரஜாபிதா பிரம்மா. அப்ப சொல்றாங்க 3 முறை படைச்சாங்க உலகத்தை, ஆனா பிடிக்கல. तो क्या कर दी? वो 3 बार पसंद नहीं आई तो बिगाड़ दी। जो भी सृष्टि रची उन सबकी यही हालत है। आज निश्चय बुद्धि और कल अनिश्चय बुद्धि हो जाते। அதாவது 3 முறையும் உலகத்தை படைச்சாங்க. 3 முறையும் அதை கழிச்சிட்டாங்க. அதாவது என்னென்னலாம் உலகத்தை படைச்சாங்களோ அந்த 3 முறையும் உலகத்தை படைக்கும் போதெல்லாமே அதனுடைய நிலைமை, அந்த உலகத்தினுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு நிச்சய புத்தி, நாளைக்கு அனிச்சய புத்தி, இப்படிதான் இருந்தது. टूट गई है माला, मोती बिखर गए, 2 दिन रहकर साथ न जाने किधर गए। कितने सारे हैं अच्छे अच्छे बच्चे जिन्होंने खून से लिख कर दिया था ब्रह्मा बाबा को, बाबा हम मरते दम तक आपका साथ नहीं छोड़ेंगे। அதாவது எப்படி இருக்காங்க? இப்போ உலகத்தை படிச்ச உடனே உலகத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்காங்க? இன்னைக்கு நிச்சய புத்தி, நாளைக்கு அனிச்சய புத்தி, இந்த மாதிரி இருக்கனாலதான் பிடிக்கல. அத வந்துட்டு கலைச்சிடுறாங்க இல்லையா? அதுக்காக சொல்றாங்க. அதாவது டூட் கை ஹே மாலா மோத்தி பிகர் கே. அதாவது ஒரு மாலை, அதாவது முத்துமணி வந்து அறுந்து போச்சு அப்படின்னா மணி வந்து முத்துமணி வந்து சிதறி போயிடும். இங்க அங்க ஒரே இடத்துல இருக்காது இல்லையா? இப்ப மாலையா இருக்கும்போது தான் ஒன்னா கூடி இருக்கும். அது அறுந்து போச்சு அப்படின்னா அது என்ன ஆயிடும்? சிதறிடும். அதுக்கப்புறம் என்னது சொல்றாங்க? 2 दिन रह करके साथ ना जाने किधर गए. 2 நாள் கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. இப்ப 2 நாள் அப்படின்னா கொஞ்ச நாள் நிச்சயத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. அனிச்சயத்துல வந்து எல்லாரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுதான் சொல்றாங்க. ஒண்ணா இருக்காங்க. இன்னைக்கு நிச்சயபுத்தில ஒண்ணா இருக்காங்க. திருப்பி அனிச்சயபுத்தில போயிடுறாங்க. அப்ப அந்த சிருஷ்டியில இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே எப்படி இருக்காங்க? பிரம்மா படைத்த உலகத்துல குழந்தைங்க எல்லாருமே எப்படி இருக்காங்க? இன்னைக்கு நிச்சய புத்தி, நாளைக்கு அனிச்சய புத்தி. எத்தனை பேர் இருந்தாங்க? நல்ல நல்ல குழந்தைங்க இருந்தாங்க. பிரம்மா பாபா இருக்கும்போது பிரம்மா பாபாக்கு ரத்தத்துல கூட எழுதி குடுத்தாங்க. பாபா நாங்க கடைசி வரைக்கும் எங்களோட கடைசி சுவாசம் இருக்கிற வரைக்கும் நாங்க எங்களோட மரணம் வரைக்கும் உங்க கூடவே இருப்போம். உங்கள விட்டு நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேரு. बाद में थोड़ी थोड़ी परीक्षाएं आ गई, भाग गए
शादी करके बैठ गए, धंधा दूरी में फंस गए, ज्ञान भी छोड़ दिया। तो बाबा ने बोला जिन्होंने खून से लिख कर दे दिया वो भी नहीं है, अनिश्चय बुद्धि हो जाते। आज कहते बाप मिला, फिर ग्लानि करने लग पड़ते। तो पसंद आएगी बाप को सृष्टि? அதாவது என்ன சொன்னாங்க, கொஞ்ச நாள்ல கொஞ்சம் கொஞ்சம் பரீட்சை வர ஆரம்பிச்சது. உடனே ஓடி போயிட்டாங்க. பாபாவ விட்டுட்டு போயிட்டாங்க. ரத்தத்துல எழுதி குடுத்தாங்க. ஆனா கொஞ்சம் பரீட்சை வந்த உடனே என்ன ஆயிட்டாங்க, பாபாவ விட்டு ஓடி போயிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு உட்காந்துட்டாங்க. வேலை, அது எல்லா தொழில் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஞானத்த விட்டே போயிட்டாங்க. யாரெல்லாம் ரத்தத்துல எழுதி குடுத்தாங்களோ, அவங்களே இல்ல இப்போ. அனிஷ்ட புத்தியில வந்து போயிட்டாங்க. அப்படின்றப்போ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இன்னைக்கு இருக்காங்க, இன்னைக்கு வராங்க, பாபாவ பத்தி நல்லா சொல்றாங்க. நாளைக்கு வெளில போயிட்டு என்ன பண்றாங்க, பாபாவ பத்தி இழிவா பேசுறாங்க, கிளானி பண்றாங்க. அப்போ இதனால என்ன ஆயிடுச்சு, இப்படியெல்லாம் இருக்கனால தான் அந்த சிருஷ்டி வந்து பிடிக்காம போயிடுச்சு பாபாக்கு. बाबा को कैसे बच्चे चाहिए? जो पक्के पक्के बच्चे चाहिए, तब पसंद आएगी। तो तीसरी दुनिया का विनाश कर दिया, तो तीसरी दुनिया का विनाश हो गया तो सबका विनाश हो गया, या कोई पसंद भी आ गए उसको? कोई पसंद आ गए। कितने पसंद आ गए? 8 पसंद आ गए बस। அதாவது இப்போ இந்த மாரி பிடிக்காதனால தான் என்ன ஆயிட்டு, விநாசம் பண்ணிட்டாரு. ஆனா பாபாக்கு எப்படிப்பட்ட குழந்தைங்க வேணும்? ரொம்ப பக்குவப்பட்ட குழந்தைங்க வேணும். அப்போ என்ன ஆயிட்டாரு, முழு 3வது உலகத்த விநாசம் பண்ணிட்டாரு. ஆனா இப்ப கேட்கிறாரு, முழு உண 3வது உலகத்த முழுசையும் விநாசம் பண்ணிட்டாரா? இல்ல அதுல கொஞ்சம் பேர் அவருக்கு பிடிச்சிருந்ததா? ஒரு சில குழந்தைகள பிடிச்சிருந்ததா? ஆ ஒரு சில குழந்தைங்கள பிடிச்சிருந்தது. எத்தன பேர பிடிச்சிருந்தது? அந்த 3வது உலகத்துல இருந்து 8 பேர பிடிச்சிருந்தது. और बाकी सबका विनाश कर दिया। तो कहते हैं चौथी बार सृष्टि रची तो पसंद आई, एवर लास्टिंग राजधानी स्थापन हो गई 2500 वर्ष के लिए। तो जब पूरी राजधानी स्थापन होती है रूहानी आत्माओं की, आत्मिक स्टेज में रहने वाले मनकों की, तो टाइम टाइम कौन सा होगा? बार बार उधर ही पूछते रहते, कौन सा टाइम होगा, कब इकट्ठा होंगे, बार बार पूछ रहे। அதாவது என்ன சொல்றாங்க, அப்ப அந்த 8 பேரு அவருக்கு பிடிச்சிருச்சு. அந்த 8 பேர தவிர 3வது உலகத்துல மத்தவங்க மத்த முழு சிருஷ்டிய வந்துட்டு விநாசம் பண்ணிட்டாரு. அப்ப சொல்றாரு, 4வது முறை சிருஷ்டிய படைச்சதுக்கு அப்புறம் அவருக்கு பிடிச்சிருச்சு. அதுதான் 4வது முறையா படைக்கப்பட்ட அந்த உலகம் தான் எவர்லாஸ்டிங் ராஜ்யமா ஸ்தாபனை ஆயிடுச்சு. அதுதான் எவர்லாஸ்டிங் ராஜ்யமா ஸ்தாபனை ஆயி 2500 வருஷத்துக்கு முழுமையான ராஜதானியா ஸ்தாபனை ஆயிட்டிருக்கு. எப்படிப்பட்ட ஆத்மாக்கள்? ரூஹானி ஆத்மாக்கள். அதாவது ஆத்மீக ஆத்மாக்கள். அதாவது ஆத்மார்த்தமான ஆத்மீக ஆத்மாக்கள். ஆன்மீக ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய மனிதனுடைய ஆத்மாக்கள். அப்போ டைம் எப்ப இருக்கும்? எப்ப அந்த மாரி டைம் வரும்? என்ன கேட்கிறாரு? 4வது உலகம் அந்த மாரி உருவாகக்கூடிய டைம் எப்ப வரும்? இங்க அங்கன்னு போயிட்டு கடைசியில அதே விஷயத்துக்கு வந்துடுறாரு. எந்த டைம் இருக்கும்? எப்ப எல்லாம் ஒண்ணா சேருவாங்க திருப்பியும்? अभी तक तो जवाब दिया नहीं, आपने जवाब दिया, हमने दिया, बाबा ने तो दिया नहीं। अभी देखो बाबा क्या बोल रहे, कौन सा टाइम होगा? फिर जवाब दिया 2028 मुरली के अंदर, क्योंकि 50 वर्ष तुम सब बच्चों के पूरे हो जाते। तुम सब बच्चे रूहानी स्टेज में रहने वाले टोटल कितने हो, जो इस पुरुषार्थी जीवन में आत्मिक स्टेज में स्थित हो जाते हैं। शरीर छोड़ने की बात नहीं है। तो कितने हैं? அதாவது இங்க அங்கெல்லாம் போயிட்டு திருப்பி வந்து அதையே தான் கேட்கிறாரு. எப்ப வந்து எல்லாம் ஒண்ணா இணைவாங்க அப்படின்ட்டு. நம்ம தான் பதில் சொன்னோம். ஆனா முரளியில பாபா கேட்கிறாரு. பாபா பதில் சொல்லல இல்லையா? எந்த டைம் வரும்? அப்படின்ட்டு அப்புறம் முரளியில பதில் சொல்றாரு. 2028 அப்படின்னு முரளியிலேயே பதில் வருது. ஏன்னா 50 வருஷத்துல குழந்தைகள் எல்லாம் முழுமை அடைஞ்சிருவாங்க. என்ன சொல்றாங்க? குழந்தைகள் எல்லாம் முழுமை அடைஞ்சிருவாங்க. ருஹானி ஸ்டேஜ் அதாவது ஆத்மீக ஸ்டேஜ்ல போயிடுவாங்க. இப்ப டோட்டல் புருஷார்த்தம் பண்ணக்கூடிய தன்னுடைய புருஷார்த்த ஜீவன்ல ஆத்மீக ஸ்டேஜ்ல நிலைச்சிருவாங்க. அப்ப கேக்குறாங்க,
இது வந்துட்டு முழுமை அடைஞ்சிருவாங்க அப்படின்னா, சரீரம் விடக்கூடிய விஷயம் கிடையாது. அப்ப எத்தன பேரு முழுமை அடைஞ்சிருவாங்கன்னு சொல்றாங்க? 50 வருஷத்துக்குள்ள முழுமை அடைஞ்சிருவாங்கன்றாங்க. அப்ப 50 வருஷத்துல முழுமை அடைஞ்சிருவாங்கன்னா, அது எத்தன பேரு அப்படின்னு கேட்கிறாரு. इधर बाबा के सामने किसी ने कहा 4.5 लाख। बाबा ने बोला अरे 4.5 लाख तो प्रजा वर्ग है, वो राजयोग का पुरुषार्थ तो करते ही नहीं है। राजयोग का पुरुषार्थ करने वाले 16,108 है, वो राज परिवार में आते हैं लेकिन राजा नहीं बनते हैं, बाप के राजा बच्चे नहीं है। उन 108 राजा बच्चों में भी नंबरवार होंगे। அதாவது என்ன சொல்றாங்க? இப்ப பாபா இப்படி கொஸ்டின் கேட்கும்போது, எத்தன பேர் இருப்பாங்க? அதாவது 50 வருஷத்துல எத்தன பேர் முழுமை அடைவாங்க? ஆத்மீக ஸ்திதியில அந்த ஸ்டேஜ்ல யார் ஸ்திரமாயிடுவாங்க அப்படின்னு கேட்கும்போது, யாரோ பாபா முன்னாடி இருக்கவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, 4,50,000 பேர் அப்படின்னு சொல்றாங்க. பாபா சொல்றாரு, "அரே 4,50,000 பேர் வந்து பிரஜை வர்க்கத்த சேர்ந்தவங்க. அதாவது மக்கள் வர்க்கத்த சேர்ந்தவங்க. அவங்க ராஜயோகத்தினுடைய புருஷார்த்தத்த செய்யறதே கிடையாது. ராஜயோகம் புருஷார்த்தம் பண்றவங்க எத்தன பேரு? 16,108 பேர் இல்லையா? அப்போ அவங்க தான் ராஜ குடும்பத்துல வரக்கூடியவங்க. 16,108 பேர் தான் ராஜ குடும்பத்துல வரவங்க. ஆனா, அந்த 16,108 பேர்ல ராஜா ஆகுறதே கிடையாது. பாபாக்கே ராஜ் பச்சே. அதாவது அப்பாவினுடைய ராஜா குழந்தைகள் வந்து எத்தன பேரு அப்படின்னு கேட்கிறாரு. இந்த 16,000 பேரும் அப்பாவினுடைய ராஜா குழந்தைகள் கிடையாது. அப்ப எத்தன பேரு? அப்படின்னு கேட்கிறாங்க. 108 பேருன்றாங்க. அப்ப 108 பேர்லயும் எப்படி இருப்பாங்க? 108 பேரும் நம்பர் வாரா இருப்பாங்க. நம்பர் வாரியா தான் இருப்பாங்க. जन्म जन्मांतर राजा बनने वाली आत्माएं कितनी है? 108। और उन 108 में भी नंबरवार होंगे। कोई 25 नंबर का मन का होगा, कोई 42 नंबर का मन का होगा, कोई 56 नंबर का मन का होगा, कोई 78 नंबर का मन का होगा, कोई 101 नंबर का मन का होगा, है ना? அதாவது சொல்றாங்க. இப்போ ஜென்ம ஜென்மமா அதாவது அனைத்து ஜென்மத்திலயும் ராஜா ஆகக்கூடிய ஆத்மாக்கள் எத்தனை பேரு அப்படின்னு கேக்குறாரு. 108 பேருன்றாங்க. அப்போ அந்த 108 பேரு எப்படி இருக்காங்க? நம்பர் வாரியா தான் இருக்காங்க இல்லையா? யாராவது 25வது நம்பர் மணியா இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் 42வது மணியா இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் 56வது மணியா இருப்பாங்க. 56வது நம்பர் மணியா இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் 78வது நம்பர் மணியா இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் 101வது நம்பர் மணியா இருப்பாங்க. அப்படிதானே? तो बोला ये जो 108 जो राजा बनने वाली आत्मा है उनमें भी नंबरवार होंगे। इन राजा बनने वाली आत्माओं की निशानी क्या है? ये जन्म जन्मांतर जो राजा बनते हैं उनकी निशानी क्या बोला है? मेरी सेवा में रहने वाले बच्चे भूख नहीं मर सकते। जन्म जन्मांतर राजा बनने वाली आत्माएं कभी पेट का धंधा नहीं करती है। அதாவது என்ன சொல்றாரு? இந்த 108 ஆத்துமாக்களும் எப்படி இருப்பாங்க? நம்பர் வாரியா தான் இருப்பாங்க. இல்லையா? அப்போ அவங்களையும் நம்பர் வாரா இருக்கும்போது, இந்த ராஜா அப்புறம் கேட்கிறாரு. இந்த ராஜாவாகக்கூடிய ஆத்மாக்களினுடைய அடையாளம் என்னவா இருக்கும்? 108 பேர் ஆகுறாங்க இல்லையா ராஜாக்கள். ஜென்ம ஜென்மமா இந்த ஆகுறாங்க இல்லையா ராஜாக்கள் 108 பேர். அவங்களுடைய அடையாளம் என்னவா இருக்கும்? அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? என்னுடைய சேவையில ஈடுபட்டுட்டு இருக்க குழந்தைங்க, லகிச்சு ஈடுபட்டுட்டு இருக்க குழந்தைங்க, அவங்க எப்பயுமே பசியால இறக்க மாட்டாங்க. அதாவது என்ன சொல்றாரு? என்னுடைய சேவையில ஈடுபட்டுட்டு இருக்க குழந்தைங்க எப்பவுமே பசியால இறக்க மாட்டாங்க. அப்ப ஜென்ம ஜென்மமா ராஜாவா ஆகக்கூடிய ஆத்மாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? எப்பயுமே தன்னுடைய வயித்துக்கான தொழில், தன்னுடைய வயித்து பொழப்புக்கான தொழில வந்து செய்ய மாட்டாங்க. अगर पेट के धंधा धोरी में लगे हुए तो 108 में आएंगे क्या? फिर नहीं आ सकते। तो बाबा ने बोला नंबरवार धर्म से कनेक्टेड बीज रूप होंगे। नंबरवार धर्मों के पूर्वज होंगे कि नहीं होंगे? तो जो अव्वल नंबर के सूर्यवंशी है सबके पूर्वज है, हर धर्म के पूर्वज है। फिर अष्टदेव के ऊपर आ गए, उनकी बात बताई, मिलकर इकट्ठे हुए। क्या बोला? ये मिलकर इकट्ठे हुए। कब इकट्ठे हुए?
76 के बाद फिर से जब एडवांस पार्टी चालू हो गई तो धीरे धीरे अष्टदेव ज्ञान में आ गए और फिर इकट्ठे हुए। அதான் சொல்றாங்க. இப்போ வயித்து பொழப்புக்காக அவங்க தொழில செய்ய மாட்டாங்க. அப்படி செஞ்சுட்டு இருந்தாங்க, தன்னுடைய உலகத்துல இருக்க தொழிலெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, அவங்க 108ல வருவாங்களா? வரமாட்டாங்க. வர முடியாது. இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு, நம்பர் வார் தர்மஸ்தனுடைய நம்பர் வாரியாக அவங்க பீஜரூப ஆத்மாவினுடைய கனெக்டடா இருப்பாங்க. இந்த 108 பேர் எப்படி இருப்பாங்க? நம்பர் வாரியாக ஒவ்வொரு தர்மத்துல இருக்கக்கூடிய பீஜரூப ஆத்மாவினுடைய கனெக்டடா இருப்பாங்க. அவங்க யாரா இருப்பாங்க? பீஜரூப ஆத்மான்னா யார சொல்றாங்கன்னா, தர்மத்தினுடைய பூர்வஜா இருப்பாங்களா? இல்லையா? அதாவது இந்த 108 பேரும் யாரினுடைய கனெக்ஷன்ல இருப்பாங்க? பூர்வஜினுடைய கனெக்ஷன்ல இருப்பாங்க. அப்போ முதல் நம்பர் சூரியவம்சி வந்து யாரு? அவர் வந்து பிரஜாபிதா ஆத்மா வந்து எல்லாரினுடைய பூர்வஜ். எல்லாருக்குமே முன்னோடியா பிறந்தவரு. இல்லையா? ஒவ்வொரு தர்மத்தினுடைய பூர்வஜ் அவர்தான். இப்போ 108 பேர பத்தி சொல்லிட்டு, திருப்பி அவங்களோட கனெக்ஷன்ல கொண்டு வந்து எங்க டாபிக் கொண்டு வந்துட்டாரு? 8 பேர்கிட்ட டாபிக் வந்துருச்சு. இப்ப கேக்குறாங்க. இப்போ அஷ்டதேவ் மேல டாபிக் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பத்தி சொல்றாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா சேர்ந்து இணைஞ்சிட்டாங்க. என்ன சொன்னாங்க? இவங்க ஒண்ணா சேர்ந்து இணைஞ்சிட்டாங்க. எப்ப இணைஞ்சாங்க இவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து? फिर बिछड़ जाएंगे जल्दी थोड़े टाइम के बाद, साल 2 साल में फिर बिछुड़ जाएंगे। देखो कितना क्लियर कट बता दिया। 25 जनवरी 2017 में बोला, हाँ, और साल 2 साल में फिर बिछुड़ जाएंगे, माना 2018-19 तक बिछुड़ जाएंगे। அதாவது என்ன சொல்றாங்க? இவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்தாங்க. எப்ப ஒண்ணா சேர்ந்தாங்க? 76க்கு அப்புறம் எப்ப அட்வான்ஸ் பார்ட்டி ஸ்டார்ட் ஆச்சோ, அப்ப மெல்ல மெல்ல அஷ்டதேவர்கள் எல்லாருமே ஞானத்துல வர ஆரம்பிச்சாங்க. அப்ப எல்லாரும் ஒண்ணா சேர்ந்தாங்க. அப்புறம் திரும்ப எல்லாரும் பிரிஞ்சிருவாங்க. சீக்கிரமாவே இன்னும் கொஞ்சம் சமயத்துல 1 வருஷம் இல்ல 2 வருஷத்துக்குள்ள எல்லாரும் பிரிஞ்சிருவாங்க. பாருங்க எவ்ளோ கிளியரா சொல்லிட்டாங்க. 25 ஜனவரி 2017ல சொல்லிட்டாங்க. அதாவது இன்னும் 1 வருஷம் இல்ல 2 வருஷத்துக்குள்ள எல்லாரும் பிரிஞ்சிருவாங்க. அதாவது பிரிஞ்சிருவாங்கன்னா எப்ப சொல்லியிருக்காரு? 2017ல சொல்லியிருக்காருன்னா, 2018க்குள்ள ஜனவரி 2017ல சொல்லியிருக்காங்க. அப்போ 2018க்குள்ள எல்லாருமே பிரிஞ்சிருவாங்க. फिर सब कब इकट्ठा होंगे? फिर से वही 76 में एक साथ इकट्ठा नहीं हुए थे। अभी अंत में आकर के पता चल रहा है कि यह हमारे सहयोगी है, जो पिछले अव्यक्त वाणी में अव्यक्त बाप दादा ने क्लियर कर दिया। कच्चे ब्राह्मणों की बुद्धि में नहीं आया कि बाप दादा ऐसा क्यों बोलते हैं, कि बाप दादा दिल्ली में राजधानी स्थापन कर रहे हैं। அதாவது இப்போ கேக்குறாரு. எல்லாரும் எப்ப இணைஞ்சாங்க? 76ல. 76ல எல்லாரும் ஒரே நேரத்துல வந்து அதாவது 76ல இணைஞ்சாங்கன்னா, 76ல ஸ்டார்ட் ஆச்சு அட்வான்ஸ் பார்ட்டி. அதுக்கப்புறம் அதாவது நம்பர் வாரியா தான். அதாவது நம்பர் வாரின்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வருஷத்துல தான் வந்து இதானாங்க. ஒரே நேரத்துல வந்து எல்லாரும் இணையல. இல்லையா? இப்போ என்ன சொல்றாங்க? கடைசியில வந்து இப்ப தெரிய வருது. அதாவது இவங்க தான் நம்மளுடைய சகயோகிகள். அதாவது 2018 கிட்ட வரும்போது தான் அஷ்டதேவர்களுக்குமே தெரிய வருது. இவங்க தான் நம்மளுடைய சகயோகிகள். 76லயே தெரிய வரல. இல்லையா? கடைசியில வந்து தான் சொன்னாங்க. ஓ! இந்த அவ்யக்தவாணில பாபா சொன்னாரு. கிளியரா சொல்லிட்டாரு. பாப்தாதா வந்து கிளியரா சொல்லிட்டாரு. அப்படிங்கிறது என்னாச்சு? இப்போ பக்குவம் இல்லாத பிராமணர்களுக்கு வந்துட்டு அது புரியல. பாப்தாதா ஏன் அப்படி சொல்றாரு? அப்படின்றது அவங்களுக்கு புரியல. कहा स्थापन कर रहे? और कच्चे जो ब्राह्मण है उनकी बुद्धि में ये बात बैठती नहीं है। कच्चे ब्राह्मण क्या करते? अव्यक्त बाप दादा माउंट आबू में बैठ के गुलजार दादी के तन से बोल रहे कि बाप दादा दिल्ली में राजधानी स्थापन कर रहे, और जो कच्चे ब्राह्मण है उनके आजू बाजू में वो गुलजार दादी के मुख पे हाथ रख देते और बोलते बाबा बाबा, माइक छीन लेते। बाबा बाबा, आप तो कहाँ बैठे हो? आप माउंट आबू में बैठे हो, आप दिल्ली में नहीं बैठे हो। तो मुंह पकड़ लेते।
बाबा का क्या करते हैं, मुंह पकड़ लेते हैं। तो बोला कच्चे कच्चे जो है उनके बुद्धि में ये बात नहीं बैठती है कि बाप दादा दिल्ली में राजधानी स्थापन कर रहे हैं। அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பக்குவம் இல்லாத பிராமணர்களுக்கு வந்து பாபா இவ்ளோ கிளியரா சொல்றாரு இல்லையா? பாப்தாதா வந்து தில்லில ராஜதானி ஸ்தாபன பண்றாரு அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு புரியதில்ல. அவ்வக்த பாப்தாதா இதெல்லாம் சொல்றது மவுண்ட் ஆபுல இருந்து சொல்றாரு. குல்ஜாதாதினுடைய உடல்ல இருந்துட்டு பாப்தாதா வந்து என்ன சொல்றாரு? பாப்தாதா தில்லில ராஜதானி ஸ்தாபன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா பக்குவம் இல்லாத பிராமணர்கள், இத வந்து புரிஞ்சுக்காத பிராமணர்கள் வந்து என்ன பண்றாங்க? அதாவது குல்ஜார் தாதி பக்கத்துல அப்போ உட்காந்து குல்ஜார் தாதிக்குள்ள பாப்தாதா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, குல்ஜார் தாதி கூட அக்கம் பக்கம் இருந்த எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த குழந்தைங்கலாம் பாபா கிட்ட குல்ஜார் தாதி கிட்ட இருந்து மைக்க பிடுங்கிட்டு என்ன பண்றாங்க, அவங்க வாய மூடிர்றாங்க. வாய அடைச்சிடுறாங்க. "பாபா, பாபா நீங்க எங்க உட்கார்ந்திருக்கீங்க? நீங்க மவுண்ட் ஆபுல உட்கார்ந்திருக்கீங்க. நீங்க தில்லில உட்கார்ந்துட்டு இல்ல. இப்ப டெல்லிலலாம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாயவே போய் மூடிர்றாங்க. மைக்க புடுங்கிட்டு வாய மூடிர்றாங்க. அதாவது जो பாபா बच्चा நீங்க இப்ப बुद्धि ब्रह्म कुमारी थे वे மாத்துச்சு. बाप दादा का मुंह बंद करने लगे कि மாத்துச்சு. आप दिल्ली में नहीं बैठे हैं, आप माउंट आबू में बैठे हैं। इसका मतलब उनकी बुद्धि में नहीं है कि राजधानी का फाउंडेशन बाप दादा ने दिल्ली में डाल दिया है। जो राजधानी के मुख्य पिलर्स है उन पिलर्स का क्या बोला, राजधानी के मुख्य पिलर्स। पिलर्स क्या होते हैं, जैसे कोई मकान होता है, मकान जब बनते हैं तो पिलर्स तैयार करते हैं, उन पिलर्स के ऊपर मकान बनता है। पहले फाउंडेशन डाला जाता है, फिर पिलर्स तैयार किए जाते हैं। तो ये पिलर्स कितने हैं, 8 पिलर्स है। அப்போ பாப்தாதா தில்லியில ஸ்தாபன பண்றாங்கன்னு அவங்க தெரியாம, அவங்க என்ன பண்றாங்க, பாப்தாதாவினுடைய அதாவது குல்ஜாதாதினுடைய வாயவே அடைச்சிடுறாங்க. அப்போ அந்த பச்சா புத்தி, அதாவது குழந்தை புத்தி உள்ள இந்த பிரம்மகுமாரிகளுக்கு வந்துட்டு அவங்களுக்கு புரியல. அவங்க போய் என்ன பண்ணிட்டாங்க, வாய அடைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப் அப்போ தில்லியில அவங்க வந்து என்ன சொல்றாங்க குழந்தைங்க, "நீங்க வந்து தில்லியில இப்ப இல்ல. நீங்க மவுண்ட் ஆபுல உட்கார்ந்திருக்கீங்க." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதனுடைய அர்த்தம் என்னது? அவங்களுடைய புத்திக்கு வந்து பாப்தாதா சொல்றக்கூடிய விஷயம் வந்து அவங்களுக்கு புரியல. பாப்தாதா எங்க ஸ்தாபன பண்றாரு? ராஜ்தானுடைய ஃபவுண்டேஷன் எங்க போடுறாரு? தில்லியில தானே போடுறாரு. தில்லியில தானே போட்டாரு. இப்ப ராஜ்தானியில வந்துட்டு பார்த்தோம்னா, அந்த ராஜ்யத்துல பார்த்தோம்னா, தில்லியில போட்ட ராஜ்யத்துக்கு முக்கிய முக்கிய பில்லர்ஸ்ன்னா என்னது? தூண்கள் இருக்காங்க இல்லையா? என்ன சொன்னாங்க? முக்கியமான பில்லர்ஸ்கள். இப்ப பில்லர்ஸ்னா யாரு? தூண்கள்னா யாரு? இப்போ ஒரு கட்டிடம் இருக்கு. அந்த கட்டிடம் கட்டுறதுக்கு முன்னாடி, அதுல வந்து தூண் இருக்கும் இல்லையா? தூண் கட்டுவாங்க இல்லையா? அப்போ அதுக்கப்புறம் தான் அந்த தூண்ல வச்சு தூண கட்டுனதுக்கு அப்புறம் தான் அது மேல தான ஒரு ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம், அந்த தூண் கட்டுனதுக்கப்புறம் தான் அதனுடைய அது மேல தான் முழு கட்டிடத்தையும் கட்டுவாங்க. அதனுடைய சப்போர்ட்ல வச்சு தானே. அப்ப அது எத்தன பேர் ஆயிட்டாங்க? அந்த பில்லர்ஸ் எத்தன பேரு? 8 பேரு. और ये 8 पिलर में एक पिलर को हिला दिया, धक्का मार दिया उसके और उसके परिवार वालों को, तो ये ब्राह्मणों की दुनिया कोलैप्स हो जाएगी या नहीं हो जाएगी? तो अभी हो रही है, कोलैप्स हो रही है। हाँ, भूकंप आ रहे, सूक्ष्म में कन्या माता रूपी धरनी हिल रही है अंदर ही अंदर, क्योंकि मुख्य पिलर को हाथ लगा दिया भाई, तुमने गलती कर दी। जो राजधानी के मुख्य पिलर से उन पिलर्स का परिवार आपस में मिलकर के रूहानी मिलन मना रहा है। அதாவது என்ன சொல்றாங்க அப்டின்னா, பில்லர்ஸ் வந்து 8 பேர் அப்டின்னு சொல்ட்டாங்க இல்லையா? இப்போ இந்த 8 பில்லர்ஸ்ல வந்து 8 தூண்கள் இருக்கு. அந்த 8 தூண்ல ஒரு தூண வந்து நம்ப வந்துட்டு ஆட வச்சுட்டோம். அத வந்து அசைய வச்சுட்டோம். அத இடிச்சுட்டோம் அப்டின்னா, என்ன ஆகும்? முழு குடும்பமும் என்ன ஆயிடும்? அதுல வந்துட்டு கொலாப்ஸ் ஆயிடும் இல்லையா? இடிஞ்சிரும் இல்லையா? ஒரு பில்லர நம்ம இடிச்சுட்டாலும், அந்த கட்டிடம் என்ன ஆகும்? கொலாப்ஸ் ஆயிடும் இல்லையா? அதே மாரி தான் இப்பவும் கொலாப்ஸ் ஆகுது. பூகம்பம் வந்துட்டு இருக்குது. சூக்ஷ்ம ரூபத்துல. கன்யா மாதா ரூபத் அ கன்யா மாதாவினுடைய அவங்களுடைய புத்தி ரூப அந்த தரணி வந்து புத்தி ரூப அந்த பூமி வந்து எல்லாத்துக்கும் நிச்சயத்துல ஆடுது. ஏன்னா முக்கிய பில்லர் வந்து இதாயிட்டாங்க இல்லையா? முக்கிய பில்லர் வந்து இதாச்சு இல்லையா? ஆடிட்டாங்க இல்லையா? அதனால அப்படி ஆகுது.
இப்போ நீங்க என்ன சொல்றாங்க? "तुमने गलती कर दी" ராஜதானி के मुख्य पिलर्स है. அதாவது என்ன ஆயிடுச்சு? முக்கிய பில்லர்ஸ் வந்து இதான் முக்கிய பில்லர்ஸ வந்து ஆட வச்சுட்டனால என்ன ஆயிடுச்சு? இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க வந்து என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் இருந்தப்ப நல்லா இருந்தாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? பரிவாரம் குடும்பம் வந்து என்ன ஆயிடுச்சு? ஆட ஆரம்பிச்சுருச்சு. क्या बोला? उन पिलर्स का परिवार, मतलब हर एक अष्टदेव का परिवार, ये क्या है? अष्टदेव का परिवार है। क्या बोला? आपस में मिलकर के रूहानी मिलन मना रहे, लेकिन यह भी कह दिया कि कुछ समय के बाद बिछुड़ जाएंगे। तो कब इकट्ठा होंगे? जैसे तीसरी बार शूटिंग हुई 76 से अब तक, उसमें 76 में सब इकट्ठा हो गए थे क्या? 76 में तो सब इकट्ठा नहीं हुए थे अष्टदेव, कि लंबा टाइम लग गया। लंबा टाइम लग गया ना। कोई 95 में अष्टदेव ज्ञान में आया, कोई उसके बाद में आया, और धीरे धीरे फिर इकट्ठा हो गए। तो बोला लंबा टाइम लग गया। ऐसे ही शूटिंग हो, रिहर्सल हो, रिकॉर्डिंग हो, कहो सुधरती जाती है, सुधार होता जाता है इस रिहर्सल में, या बिगड़ती जाती है? क्या होता है? सुधरती जाती है। அதாவது சொல்றாங்க. இப்போ ஒரு பில்லர் வந்து ஆடிடுச்சு அப்டின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் அஷ்டதேவ் வந்து இல்ல பிரஜாபிதாவாலி ஆத்மா இல்ல அப்டின்றப்போ முழு குடும்பமே என்ன ஆயிடுச்சு? அந்த முழு கட்டிடமே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சுருச்சு இல்லைங்களா? இப்போ என்ன சொல்றாங்க? அஷ்டதேவ் குடும்பத்துல குடும்பமா இருக்குறாங்க. என்ன சொன்னாரு? அஷ்டதேவ வந்துட்டு அஷ்டதேவர்கள் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் இணைந்து, அதாவது ஆன்மீகமான ஒரு சந்திப்போட எல்லாரும் நல்லா இருந்தாங்க. கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனா, அதுக்கப்புறம் இதுவும் சொல்லிட்டாங்க முரளில. கொஞ்சம் சமயத்துக்கு அப்புறம் அவங்களும் பிரிஞ்சுருவாங்க. இல்ல ஒண்ணா இருப்பாங்களா? அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது 3வது முறை ஷூட்டிங் நடக்கும்போது. அதாவது 76ல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாரும் ஒண்ணா ஆயிட்டாங்க இல்லையா? 76ல எல்லாரும் ஒண்ணா ஆயிட்டாங்களா? அப்படின்னு கேட்கறாங்க. 76லயே எல்லா 8 பேரும் ஒண்ணாயிட்டாங்களா? இல்ல. அஷ்டதேவர்கள் ஒண்ணாகறதுக்கும் டைம் ஆச்சு இல்லையா? ரொம்ப நீளமான டைம் எடுத்துக்கிச்சு. அஷ்டதேவல வரக்கூடிய ஒருத்தர் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் மணி வந்து 76ல வராங்க அப்டின்னா, ஒருத்தர் வந்து 95ல வராங்க. 1995ல ஞானத்துல வராங்க. ஒருத்தர் வந்து அதுக்கப்புறம் வராங்க. இந்த மாரி மெல்ல, 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 மெல்ல தான் இணைய ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்க இணையறதுக்கு என்ன ஆயிடுச்சு? ரொம்ப நீளமான சமயம் எடுத்துக்கிச்சு. அப்போ ஷூட்டிங்ன்னு சொல்லுங்க, இல்ல ரிஹர்சல்ன்னு சொல்லுங்க, ரெக்கார்டிங்ன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு டைமும் அதுல திருத்தங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அத திருத்திக்கிட்டே தான் இருக்கோம். இல்லையா? ரிஹர்சல் அதாவது ரிஹர்சல்ல கூட என்ன ஆகுது? ஒண்ணு கலையுது. அதுக்கப்புறம் அதுல திருத்துறோம். திருத்தம் ஏற்பட்டுட்டே இருக்குது. तो अगली बार बिछुड़ने के बाद मिलने में इतना लंबा टाइम नहीं लगेगा। बोला पहले तो बहुत लंबा टाइम लग गया, अभी इतना लंबा टाइम नहीं लगेगा। अभी 2018 से 28 10 साल की जुदाई है। ये गाना बना है ना, 4 दिन का लंबी जुदाई। 4 दिन का लंबी जुदाई। लंबी जुदाई। அதாவது என்ன சொல்றாங்க, இப்போ ரெக்கார்டிங் நடக்குது, எல்லாம் பண்ணுது அப்டின்னா, இப்ப 76ல 3வது உலகம் ஸ்தாபனை ஆகும்போது என்னாச்சு? ஆ திருப்பியும் அஷ்டதேவர்கள் ஒண்ணா சேருவதற்கு வந்து ரொம்ப நீளமான ரொம்ப அதிகமான சமயம் எடுத்துருச்சு. இல்லையா? ஆனா, இப்ப திருப்பி பிரிஞ்சுருவாங்கன்னு சொல்றாங்க. அதாவது எப்ப 2018ல பிரிஞ்சுருவாங்க. அது மாரி சொல்லும்போது, இப்ப திருப்பியும் சேர்றதுக்கு இவ்ளோ நீளமான ரொம்ப அதிகமான நேரம் எடுத்துக்குமா? எடுத்துக்காது. அத வந்து அதுலயும் திருத்தம் ஏற்படும். இல்லையா? அப்போ 2018லருந்து 2020 இதுக்குள்ள தான் அவங்களுடைய அந்த 10 வருஷத்துக்கான அந்த 28 2018லருந்து 2028 இந்த 10 வருஷம் தான் அவங்களுடைய பிரிவு. அதுக்கும் ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? ரொம்ப நீளமான பிரிவு அப்டின்லாம் பாட்டு இருக்கு இல்லையா? चार चार क्या? 4 दिन का 4 दिनों का। तो बोला अगली बार बिछुड़ने के बाद मिलने में इतना लंबा टाइम लगेगा या कम लगेगा? कम लगेगा, क्योंकि अंदाजा तो हो गया है ना बच्चों को कि 10 साल लगेंगे। कितना क्लियर कट बोल दिया। तो पूछा ये फिर कब ऐसे इकट्ठे में रहेंगे? फिर से प्रश्न पूछते।
அதாவது என்ன அந்த பாட்டு 4 நாட்களுக்கு அப்புறம், அதாவது அந்த 4 நாள் பிரிஞ்சிருக்கிறதே ஒரு பெரிய பிரிவு மாரி இல்லையா? அந்த மாரி ஒரு பாட்டு இருக்கு. ஸோ, இப்ப வந்து என்ன சொல்றாங்க, அடுத்த முறை பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சேருவதற்கு எவ்ளோ நாட்கள், அதாவது எவ்ளோ டைம் இருக்கும்? ரொம்ப அதிக டைம் எடுத்துக்குமா? இல்ல குறைவான டைம் எடுத்துக்குமா? அப்படின்னு கேட்கும்போது, இப்பதான் நமக்கு வந்துட்டு ஒரு இது வந்துருச்சு இல்லையா? அதாவது ஒரு அப்ராக்ஸிமேட்டா நமக்கு வந்து தெரிய வந்துருச்சு இல்லையா? அதுவும் முரளிலயும் சொல்லிட்டாங்க இல்லையா? 10 வருஷம் ஆகும். பாருங்க எவ்ளோ கிளியரா சொல்லிட்டாங்க. திருப்பியும் கேட்கிறாரு. இவங்க இதே மாரி திரும்பியும் சேர்ந்து இருக்கறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும்? அப்படின்னு திருப்பியும் கொஸ்டின் கேட்கிறாரு. இந்த மாரி ஒண்ணா சேர்ந்து இருக்கறதுக்கு. कब ऐसे इकट्ठे में रहेंगे? कितना दुख हो रहा है बाबा को कि बाप भी बिछुड़ रहा है और ये बच्चे भी बिछड़ रहे हैं। फिर से जवाब दिया 2028 तक पूरी राजधानी कब स्थापन होगी? जो अव्वल नंबर राजधानी है, जिसके लिए बाबा ने मुरली में बोला है कि जब बाप आते हैं, बाप जब प्रैक्टिकल में इस संसार में आकर प्रत्यक्षता रूपी जन्म लेते हैं, तो जब गुप्त गर्भ से प्रत्यक्ष होते हैं, तो अभी भगवान गुप्त ज्ञान गर्भ में पाठ बजा रहे हैं। அதாவது திருப்பியும் கேட்கிறாங்க. என்னது எவ்ளோ எவ்ளோ துக்கமா கேட்கிறாரு. பாபா வந்து. எல்லாரும் பிரிஞ்சுட்டாங்கன்னா, திருப்பி எப்ப ஒண்ணா சேருவாங்க? ஏன்னா அப்பாவும் பிரியறாரு, குழந்தைங்களும் பிரியறாங்க. திருப்பியும் பதில் குடுக்குறாங்க. 2028 வரைக்கும். 2028ல என்ன ஆயிடும்? முழுமையான ராஜதானி ஸ்தாபனை ஆயிடும். அதாவது முதன்மையான நம்பருக்கான ராஜதானி ஸ்தாபனை ஆயிடும். அதுக்காக பாபா முரளில என்ன சொல்லியிருக்காரு? எப்ப அப்பா வராரோ, அப்ப பிராக்டிகலா எப்ப இந்த உலகத்துல வராரோ, எப்ப பிரத்யக்ஷதா ரூபமான ஜன்மம் எடுத்துக்கிறாரோ, அதாவது அப்பா எப்போ குப்தமான கர்ப்பத்துல இருந்து, அதாவது மறைமுகமான கர்ப்பத்துல இருந்து எப்ப அவருக்கு பிரத்யக்ஷம் ஆகுறாரோ, எப்ப அவர் பிரத்யக்ஷம் ஆகுறாரோ, या प्रत्यक्षता रूपी जन्म ले चुके, क्या कर रहे? ज्ञान गर्भ में पाठ बजा रहे। वो बच्चा भी जिसमें वो रूहानी बाप संसार के सामने प्रत्यक्षता रूपी जन्म लेते, वो बच्चा अभी ज्ञान गर्भ रूपी बुद्धि रूपी पेट में गुप्त है। प्रत्यक्षता की निशानी बताई। क्या निशानी बताई प्रत्यक्षता की? जो देखे इन आंखों से, जो इन कानों से दो शब्द भी सुने, उसके दिल के अंदर से एवर लास्टिंग आवाज निकले कि मेरा बाप आ गया। एवर लास्टिंग। அதாவது என்ன சொல்றாங்க? இப்போ அப்பா வந்துட்டு பிரத்யக்ஷம் ஆயிட்டாரா? இல்ல குப்தமா இருக்காரா? அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது பிரத்யக்ஷதா ரூபி ஜன்மம் எடுத்துட்டாரா? இல்ல இன்னும் குப்தமான ஞான கர்ப்பத்துல தான் இருக்காரா? அப்படின்னு கேட்கிறாரு. என்ன பண்றாங்க? ஞான கர்ப்பத்துல தான் இப்ப இருக்கிறாரு. அந்த அப்பா, ருஹானி அப்பா வந்து சம்சாரத்துக்கு, அதாவது இந்த உலகத்துக்கு முன்னாடி பிரத்யக்ஷதா ரூபி ஜன்மம் எடுத்தாங்க அப்படின்னா, ஆனா இன்னும் பிரத்யக்ஷதா ரூபி ஜன்மம் எடுக்கல. இப்ப வந்து எப்படி இருக்காங்க? ஞான கர்ப்பத்துல அவர் இன்னும் குப்தமா தான் இருக்காது. அந்த ஞான கர்ப்பத்துல வந்துட்டு அந்த ஆத்மா வந்து குப்தமா தான் இருக்கு. இப்ப பிரத்யக்ஷதாக்கு அடையாளம். அப்பா வந்து பிரத்யக்ஷம் ஆயிட்டாரு முழு உலகத்துல அப்படின்னு பிரத்யக்ஷம் ஆகுறாரு அப்படின்னா, அதனுடைய அடையாளம் என்ன? அப்படின்னு கேட்கிறாங்க. யாரெல்லாம் இந்த கண்களால் மூலமா பார்க்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த காதுகள் மூலமா கேட்கிறாங்களோ, அவங்க மனசுக்குள்ள ஒரு விஷயம், அதாவது ஒரு ஒலி கேட்கும். எவர் லாஸ்டிங்கா கேட்கும். என்னன்னு கேட்கும்? என்னோட அப்பா வந்துட்டாரு அப்படின்னு எவர் லாஸ்டிங்கா கேட்கும். एवर लास्टिंग मतलब हमेशा। ऐसा नहीं अभी निकली थोड़े समय के बाद, नहीं भाई ये नहीं हो सकता, ऐसा नहीं। तो 2018 में ये बात हुई या 2028 में होने वाली है? 2028 में होने वाली है। அதாவது இப்ப எவர் லாஸ்டிங்கா கேட்கும் அந்த ஒலி அவங்களுக்குள்ள, அவங்க மனசுக்குள்ள ஒலிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? எவர் லாஸ்டிங்னா என்ன அர்த்தம்? அதாவது எப்பவுமே கேட்டுட்டு இருக்கோம். அப்படி இல்ல. இன்னைக்கு நம்ம சொல்லிட்டோம். இன்னைக்கு வந்து தோணுது. இவர் தான் அப்பாவா இருப்பாரு. நம்மளுடைய அப்பா வந்துட்டாரு அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இல்ல. அந்த மாதிரி இருக்காது. அதாவது முழுமையா வந்துட்டு பிரத்யக்ஷ ரூப ஜென்மம் எடுக்கும்போது என்ன இருக்கும்? யார் பார்த்தாலும் சரி, யார் கேட்டாலும் சரி அவர பத்தி, இவர் தான் எங்க அப்பா வந்துட்டாரு அப்படின்னு தான் எல்லார் மனசுக்குமே அந்த ஒலி வந்து கேட்கும்.
அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு புரியும் அந்த மனசுக்குள்ள அப்படின்றாங்க. இது வந்து இப்போ 2018 விஷயத்த பத்தி சொல்றாரா? இல்ல 2028 பத்தி சொல்றாரா? 2028 விஷயத்த பத்தி சொல்றாரு. इसलिए 2018 को क्या बोला? 31 दिसंबर 2017 की वाणी में श्रेष्ठ वर्ष, और 2028 को क्या बोला? सर्वश्रेष्ठ वर्ष। तो बोला दादा लेखराज के कुमार कुमारियों का नहीं, जो कहते प्रजापिता माना प्रजा का पिता जो राम वाली आत्मा है, बोला राम बाप को कहा जाता है। उस बाप के बच्चे, प्रजापिता के बच्चे जो दम भरते कि हम प्रजापिता के बच्चे, उनको भी घड़ी घड़ी निश्चय और अनिश्चय नंबरवार आ रहा है। जो प्रजापिता के बच्चे उनको भी घड़ी घड़ी निश्चय और अनिश्चय आ रहा है। அதாவது சொல்றாங்க 2018 விஷயமா இல்ல 2028 விஷயமான்னு கேக்குறாங்க இல்லையா? இது வந்து 2028ல நடக்கக்கூடிய விஷயம். அதாவது அப்பாவினுடைய பிரத்யக்ஷதா விஷயம் வந்து. அப்போ 2018ல என்ன சொன்னாரு? 31வது டிசம்பர் 31 2017 வானில. எப்போ 31 டிசம்பர் 2017வது 2017வது வருஷத்து வானில என்ன சொல்லியிருக்காரு? 2018 வந்துட்டு சிரேஷ்ட வருஷ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிறந்த வருஷம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா 2028 பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? அந்த வானிலை என்ன சொல்லியிருக்காங்க? சர்வசிரேஷ்ட வருஷம், மிகவும் சிறந்த வருஷம். 2018 வந்து சிறந்த வருஷம், 2028 மிகவும் சிறந்த வருடமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்றாங்க தாதா லேக்ராஜினுடைய குமார குமாரிகள் அவங்க சொல்றது கிடையாது. அதாவது இப்ப தாதா லேக்ராஜ பத்தி சொல்றது கிடையாது. அவரினுடைய குமார் குமாரின்னு நம்ம சொல்றது கிடையாது. நம்ம என்ன சொல்றோம்? பிரஜாபிதா மானே பிரஜாக்கா பிதா. பிரஜாபிதா அப்படின்னா என்னது? பிரஜையினுடைய அப்பா. அதாவது மக்களினுடைய பிதா, மக்களினுடைய அப்பா அப்படின்னு சொல்றோம். அப்ப ராம்வாலி ஆத்மா, அதாவது அவங்கள ராம் அப்பான்னு சொல்றோம், ராம் பாப்புன்னு சொல்றோம் இல்லையா? அந்த அப்பாவினுடைய குழந்தைகள் தான் பிரஜாபிதாவினுடைய குழந்தைங்க. அவங்களுமே இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு? அவங்களுமே அதாவது கடைசி வரைக்கும் சொல்றாங்க நாங்க பிரஜாபிதாவினுடைய குழந்தைங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்குமே இப்ப நிமிஷத்துக்கு நிச்சயம் அனிச்சயம்ன்ட்டு அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. நம்பர் வாரியா நிச்சயம் அனிச்சயம் வந்துட்டு இருக்கு. आ रहा है या नहीं आ रहा है? अगर निश्चय सदाकाल का रहे तो अवस्था ऊंची रहे, आत्मिक स्थिति बनी रहे, है ना? क्योंकि बच्चा पेट में है तो पता नहीं बच्चा पैदा होगा या नहीं, बच्चा बनकर के पैदा होगा या बच्ची बनकर के पैदा होगा। இப்போ அந்த குழந்தைங்களுக்குமே என்ன ஆயிட்டு இருக்கு? நிச்சய அனிச்சய புத்தின்னு வந்துட்டு இருக்கா இல்லையா? அனிச்சய புத்தி வந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா இப்போ நிச்சயம் வந்து சதா காலத்துக்கு அப்பா மேல நமக்கு இப்ப நிச்சயம் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய நிலை எப்பவுமே எப்படி இருக்கும்? உயர்ந்த நிலை ஆத்மீக ஸ்திதியிலேயே இருக்கும் தானே? ஆனா இப்ப வந்து அப்பா பிரத்யக்ஷம் ஆகல, வெளியில வரல, குழந்தை வந்து வெளியில தெரியல. இப்போ ஒரு குழந்தை வயித்துக்குள்ள இருக்கு அப்படின்னா நமக்கு தெரியாது. இப்ப குழந்தை பொறக்குமா? பொறக்காதா? குழந்தை உள்ளதான் இருக்கா? நல்லாதான் இருக்கா? இந்த மாதிரி நமக்கு டவுட் வரும் இல்லையா? இப்போ குழந்தை வந்து பையனா பொறக்குமா? இல்ல பொண்ணா பொறக்குமா? सालिम बनकर के पैदा होगा या लूला लंगड़ा अंधा काना कोड़ी बनकर के पैदा होगा? पता होता है? नहीं पता होता है। तो जब बिछड़े हुए मिलकर के इकट्ठे होंगे तो टाइम निश्चित है। देखो एकदम அதாவது சொல்றாங்க இப்போ நம்ம வந்து குழந்தை வந்து கர்ப்பத்துல இருக்கும்போது நமக்கு டவுட் வரும் இல்லையா? குழந்தை பொறக்குமா? பொறக்காதா? நல்லபடியா பொறக்குமா? ஆணா பொறக்குமா? பெண்ணா பொறக்குமா? இல்ல ஏதாவது குருடா, செவிடா, இல்ல கை கால் இல்லாம ஏதாவது ஒரு குறைகளோட பொறக்குமா? இப்படியெல்லாம் ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? பாருங்க திருப்பியும் சொல்றாரு. அதாவது பிரிஞ்சுட்டு திரும்பவும் எப்ப ஒண்ணா சேர்றாங்களோ அது வந்து நிச்சயமான ஒண்ணு. அதாவது பிரிஞ்சுட்டாங்க, திருப்பி ஒண்ணா சேர்றது நிச்சயமா ஒண்ணு. இப்ப பாருங்க टाइम निश्चित है। देखो एकदम इंपॉर्टेंट बात बताई, किसी को समझ में आई या नहीं आई? बोला जब बच्चा पैदा होता है ना तो क्या बोला?
सालिम बनकर के पैदा होगा या लूला लंगड़ा अंधा काना कोड़ा बनकर के पैदा होगा, क्या होगा कुछ भी पता नहीं रहता है। तो अभी कितने क्वेश्चन मार्क चल रहे हैं ब्राह्मणों की दुनिया में। அதாவது பாத்தீங்கன்னா, பாருங்க ரொம்ப கவனமா கேளுங்க. அதாவது இவங்க ஒண்ணா சேர்றதுக்கான டைம் நிச்சயம் பண்ணிட்டாரு. ஆனாலும் இப்ப பாருங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொன்னாரு. என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொன்னாரு? புரிஞ்சதா? இல்லையா? அதாவது எப்ப ஒரு குழந்தை பொறக்கலையோ பொறக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்கும்? அதாவது அது ஒழுங்கா பொறக்குமா? நல்லபடியா எல்லாமே கை, காலு எல்லாமே நல்லபடியா பொறக்குமா? இல்ல கை, கால் இல்லாம பொறக்குமா? குருடா பொறக்குமா? இல்ல அது செவிடா பொறக்குமா? எப்படி இப்படி பொறக்குமா? அப்படி பொறக்குமான்ட்டு நமக்கு வந்து நெறைய டவுட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இல்லையா? ஸோ, இப்ப பாருங்க எவ்ளோ கொஸ்டின் மார்க்ஸ் வருது இல்லையா? இந்த மாரி பிராமண உலகத்திலயும் கொஸ்டின்ஸ் வந்துச்சா? இல்லையா? எல்லார் மனதிலயும் கேள்விகள் வந்துச்சா? இல்லையா? अरे बाबा क्या किधर जन्म ले चुके हैं क्या छोटे बच्चे के रूप में। अरे कैसे होगा फिर छोटा बच्चा अगर कैसे भगवान के रूप में प्रत्यक्ष हो जाएगा, फिर कैसे लक्ष्मी नारायण और कैसे क्या होगा। तो बोला बच्चा सालिम बन करके पैदा होगा या लूला लंगड़ा अंधा काना कोड़ी बन करके पैदा होगा। कोई बोले अरे अगर जब उसकी आत्मा पावन बन गई तो वो माँ के गर्भ में गर्भ जेल में सजा कैसे खाएगा। तो बोला ना लूला लंगड़ा अंधा काना कोड़ी बन करके कैसे पैदा होगा, सवाल है ब्राह्मणों की दुनिया में। तो जब அதாவது கேக்குறாங்க. அரே அதாவது எப்படி சொல்றாங்க? இப்போ ஜென்மம் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருப்பாங்க அப்படின்றது அப்பதான் தெரியும் இல்லையா? அது ஜென்மம் எடுக்கிற வரைக்கும் நமக்கு வந்துட்டு டவுட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதே மாரி தான் பிராமண உலகத்திலயும் டவுட்ஸ். ஐயோ! பாபா இப்ப எங்க போய் ஜென்மம் எடுத்திருப்பாரு? சின்ன குழந்தையா எடுத்திருப்பாரா? என்ன ஆகும்? என்ன இருக்கும்? எப்படி எடுத்திருப்பாரு? சரி அப்படி அவர் சின்ன குழந்தையா ஜென்மம் எடுத்திருப்பாரு அப்படின்னா, அவர் பகவானோட ரூபமா எப்படி அவர் பிரத்யட்சம் ஆகுவாரு? அப்புறம் எப்படி லட்சுமி நாராயணன் ஆக முடியும்? இது எப்படி ஆகும்? அது எப்படி ஆகும்? ஆ நல்லபடியா பொறந்தாரா? நல்லபடியா இருக்குமா? இந்த மாரிலாம் நமக்கு டவுட் எப்படி வருதோ, அந்த மாரி தானே இப்ப பிராமண உலகத்துல இப்போ ஒரு குழந்தை இருக்கு. லௌகீகத்துல ஒரு குழந்தை பொறக்கும்போது நமக்கு டவுட் வரும். குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்துட்டு அது கிளியர் ஆகும் இல்லையா? பிரத்யட்சமானதுக்கு அப்புறம் தான். பிரத்யட்சமா கண்ணுக்கு தென்பட்டதுக்கு அப்புறம். அதே மாரி தான் இப்பவும் பிராமண உலகத்துல வந்து நமக்கு டவுட் வருது. இப்படி இருக்குமா? அப்படி இருக்குமா? அப்படின்றது. பாபா வந்து எப்படி கர்ப்பத்தினுடைய ஜெயில்ல போயிட்டு எப்படி வந்து தண்டனை அனுபவிப்பாங்க? அவர் முழுமை அடைஞ்சுட்டாரு. அவர் பாவனம் ஆயிட்டாரு. அவர் முழுமை அடைஞ்சுட்டாருன்னு சொல்றாங்க. முழுமை அடைஞ்சுட்டாருன்னா, திருப்பியும் போய் கர்ப்ப ஜெயில்ல போய் எப்படி போய் அவர் வந்து தண்டனை அளிப்பாரு? அவர் எப்படி இந்த மாரி ஆகுவாரு? சோ பாருங்க, இந்த மாரி எல்லாம் பிராமண உலகத்துல கொஸ்டின்ஸ் வருதுல்ல எப்படி? ஐயோ! குழந்தை எப்படி பொறக்கும்? அந்த மாரி, இந்த மாரி பிராமண உலகத்திலயும் வந்து கொஸ்டின்ஸ் நெறைய வருது இல்லையா? बिछड़े हुए मिलकर के इकट्ठे होंगे तो टाइम निश्चित है, टाइम निश्चित है। आठों ही धर्म के पूर्वज है ना, जो पूर्वज होते हैं वो श्रेष्ठ होते हैं, बाद में जन्म लेने वालों से वो श्रेष्ठ होते हैं। तो सारी दुनिया के अंतिम चुने हुए बीज है। அதாவது உலகத்துல பிரிஞ்சிருக்கவங்க திரும்பவும் எப்ப வந்து ஒண்ணாகுவாங்க? அதுக்கும் டைம் வந்து நிச்சயம் பண்ணிட்டாங்க. அது அதாவது 8 தர்மத்தினுடைய பூர்வஜ் தானே அவங்க. பூர்வஜ் பூர்வஜா இருக்காங்க. அதாவது சிறந்தவர்களா இருக்காங்க. எல்லா எல்லா தர்மத்துக்கும் எல்லா தர்மத்துல இருக்கவங்களுக்கும் முதலா ஜென்மம் எடுக்கக்கூடிய அவங்க கடைசியில வந்துட்டு அவங்கள வந்துட்டு விதை ரூபமா நம்பர்வார் தர்மத்தினுடைய விதை ரூபமா இருக்காங்க அவங்க. नंबरवार धर्म है और उन धर्मों के बीज भी नंबरवार। जो पहला नंबर धर्म है अल्लाह अव्वल दीन जिसे कहा जाता है, उसका पिता भी अव्वल नंबर का होगा। अव्वल नंबर में तो वो है नंबर 1 भी सूर्यवंशी, चंद्रवंशी भी नहीं, इस्लाम वंशी भी नहीं, बौद्ध वंशी भी नहीं, क्रिश्चियन वंशी भी नहीं। बोला वह इकट्ठे कब मिलेंगे, फिर से उधर ही आ गए। அதாவது என்ன சொல்றாங்க? நம்பர் வாரியா இருக்கிறாங்க இல்லையா? இப்ப நம்பர் வாரியா அந்த பூர்வஜம் எப்படி இருக்காங்க? நம்பர் வாரியா இருக்காங்க. நம்பர் வார் தர்மத்தினுடைய பூர்வஜா இருக்காங்க. அல்லாஹ் அவ்வல் தீன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எல்லாத்துக்கும் முதன்மையான அப்படின்னு சொல்லும்போது, அதனுடைய அப்பா யாரு? அப்போ எல்லா
தர்மத்துக்கும் எல்லாத்துக்குமே முதல் நம்பர்ல இருக்கிறது வந்து யாருன்னா சூரியவம்சி. சந்திரவம்சி கிடையாது, இஸ்லாம் வம்சி கிடையாது, புத்த வம்சி கிடையாது, கிறிஸ்டியன் வம்சி இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு, சரி எல்லாரும் எப்ப இணைவாங்க? அப்படின்ட்டு. இப்படிலாம் எல்லாம் சொல்லிட்டு திருப்பி அதே இடத்துக்கு வந்துட்டாரு. எல்லாரும் எப்ப இணைவாங்க? அப்படின்ட்டு. बार बार ये वाणी फिर से बिछड़ने की और मिलने की। फिर से बोला 2028 तक पूरी राजधानी स्थापन होगी तो सब एक दूसरे को पहचान जाएंगे। अभी 5वें नंबर के अष्टदेव को कोई कोई सवाल पूछता है, भाई जी आपको पता है वो मुस्लिम धर्म का अष्टदेव कौन है? इधर बोला पूरी राजधानी स्थापन होंगी तो सब एक दूसरे को पहचान जाएंगे। அதாவது இங்க அங்க பேச்சு எடுத்துட்டு போயிட்டு திருப்பி அங்கேயே வந்துடுறாரு. இந்த வாணி முழுசுமே எப்படி இருக்கு? பிரியறத பத்தியும், திருப்பி இணையறத பத்தியும். அப்ப திருப்பியும் அது பதில் சொல்றாரு 2028ல. அந்த 2028ல அதுக்குள்ள என்ன ஆயிடும்? முழு ராஜதானி ஸ்தாபனை ஆயிடும். ஒவ்வொருத்தரையும் தெரிஞ்சுக்குவாங்க. யார் யார் என்னென்னன்ட்டு ஒவ்வொருத்தர பத்தியும் தெரிஞ்சுக்குவாங்க. இப்ப 5வது நம்பர் அஷ்டதேவ் கிட்ட ஒரு சிலர் வந்து கொஸ்டின் கேக்குறாங்க. பாய்ஜி உங்களுக்கு வந்து தெரியுமா? இந்த முஸ்லிம் தர்மத்தினுடைய அஷ்டதேவ் யாரு? அப்போ இங்க முரளில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முழுமையான ராஜதானி ஸ்தாபனை ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தர பத்தி ஒருத்தர் எல்லாருமே முழுமையா தெரிஞ்சுக்குவாங்க. तो अभी पूरा पहचान रहे एक दूसरे को? नहीं पहचान रहे। अभी तो यही याद आता है। देखो अभी बहुत इंपॉर्टेंट वाक्य है। अभी तो यही याद आता है कैसे हमारा इकट्ठा मिलन था यज्ञ के आदि में। यज्ञ के आदि में कैसे हमारा इकट्ठा मिलन था, ये एहसास होता है उनको अंदर ही अंदर। कैसे बिछड़ गए याद आता है या नहीं? प्रश्न। அதாவது பாருங்க என்ன சொன்னாங்க? அதாவது முழு ராஜதானி ஸ்தாபனை ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தர் தெரிஞ்சுக்குவாங்க. இப்ப முழுசா ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்கதான் இவங்கதான் முழுசா தெரிஞ்சுக்கிறாங்களா என்ன? அதாவது இல்ல. ஆனா அபிதோ எல்லாத்துக்கும் இவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு இல்லையா? இப்ப பாருங்க என்ன இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்றாங்க. இப்ப என்ன ஞாபகம் இருக்கு அப்படின்னா, எப்படி நம்ம ஒன்னா இருந்தோம் யஜ்யத்தினுடைய ஆதியில, எப்படி நாமெல்லாம் ஒன்னா இருந்தோம், எப்படி நம்ம ஒன்னா இருந்தோம் அது வந்து நமக்கு புரியுது தானே? அதனுடைய அந்த உணர்ச்சிகள் இருக்கும் இல்லையா? நம்ம யஜ்யத்துல பாரு, யஜ்யத்தினுடைய ஆதியில நம்ம எப்படி இருந்தோம், இப்ப வந்து பிரிஞ்சிட்டோம். இந்த விஷயம் ஞாபகம் வருதா இல்லையா? இப்ப இதுதான் ஞாபகம் இருக்கு.